இதை ஒரு உயர்வு தாழ்வு அப்படிங்கிற அந்த தாட் இருக்கு பாருங்க, அது அவரவர்களை சார்ந்தது. ஒரு பொருளை உயர்வாகவும் தாழ்வாகவும் நினைக்கிறது அவரவர்கள் மனோபாவம். புரியுற மாதிரி சொல்ற, 2000 ரூபா நோட்டு வந்திருக்கணும், இது 2000 ரூபா சார் அப்படின்னு சொல்லி படிச்சு பத்திரமா வைக்கிறோம், அவ்வளோ உயர்வா சொல்றோம். கழுதைக்கு அந்த 2000 ரூபாயை பார்த்தா கழுதையோட தாட் என்ன? 2000 ரூபா அப்படின்னு அது நினைக்கும். அதுக்கு வெறும் பேப்பர், அது கழுதையோட பார்வையில் அது வெறும் பேப்பர். இதுல இன்னொன்னு சொல்லட்டுமானா, உண்மையில அது வெறும் பேப்பர் தான். இல்ல 2000 ரூபான்னு சொல்றேன், 2000 ரூபாங்கிறது நீங்க சொல்றது, உண்மையில அது பேப்பரா 2000 ரூபாயா? சத்தியம் என்ன? அது 2000 ரூபாயா பேப்பரா? பேப்பர் தான். அதை 2000 ரூபான்னு மதிப்பா பண்றது நீங்க தான். அவரவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருளை உயர்வா நினைக்கிறது அவரவர்களுடைய சுபாவம். நாம பாதாம் அல்வாவை எப்படி உயர்வா நினைச்சு சாப்பிட்றோமோ அது போலதான் பண்ணி அதோட ஆகாரத்தை உயர்வா நினைச்சு சாப்பிட்றது. அதனால இந்த நான் பாதாம் அல்வா சாப்பிட்றதுனால நான் ஒசத்தி, பண்ணி மலத்தை சாப்பிட்றது அதனால மட்டம்னு நீங்க சொல்லிட முடியாது.